வெல்கம் டு த சேனல் போன் டு லைவ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அப்பா ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லிவிட்டு என் பாப்பாவுக்கு கையில் கட்டு போட்டு விட்டு எல்லாம் ரெடியாக உட்காந்துருந்தோம். நான் ஃபோன் பேசின்னு இருந்தேன். அந்த டைமில் எங்கள் அப்பா வந்துட்டார். அதுக்கப்புறமேட்டு அம்மா என்னை கூட்டாங்க, என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் ப்ராங்கை கண்டினியூ தான் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்பா கேட்டுட்டு இருந்தாங்க, என்னாச்சு கையில்னு சொல்லிட்டு. அதுக்கு அபி சொன்ன பதில் பார்த்திங்கன்னா, கையில் கத்தியை பிடிச்சின்னு இருந்தால் தெரியாமல் வெட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கே நடந்த சம்பவம் வேறு, நாங்கள் எதிர்பார்த்த சம்பவமும் வேறு. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நான் அந்த வீடியோ இன்னும் ஒரு டூ வீக்ஸ் அதில் போடுறேன். நான் அதுக்கு முன்னாடி வீட்டில் தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. நைட் டைமில் கதவு தட்டுற சவுண்டு, இரும்பல் சவுண்டு, சேர் நோத்துற சவுண்டு, அதுமாதிரிலாம் கேட்டுக்குது வீட்டில். நான் பார்த்து சொன்னதுக்கப்புறம் யாரும் வீட்டில் நம்பலை. அதுக்கப்புறமேட்டு நான் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், என் பாப்பா பக்கத்தில் கருப்பாக ஒரு உருவம் பார்த்துருந்தது. அதுக்கப்புறமேட்டு நேற்று பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ஒரு 1:30 மணிக்கு மேலே வாசப்படியிலேருந்து நடந்து போகிறத பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்கள் ஆயாவுக்கு மதியான டைமில் இரும்புற சவுண்டு மாரி கேட்டுக்குது. மதியானம் ஒரு 2 மணிக்கு அந்தமாரி இரும்புற சவுண்டு கேட்டுக்குது. அதை பார்த்து அவங்களும் பயந்துட்டாங்க. நேற்று நடந்த சம்பவத்தை வச்சு அம்மாவும் பயந்துட்டாங்க. என்னன்னு தெரியல, எதாக இருந்தாலும் இன்றைக்கி நைட்டு தான் தெரியும். அதான் இன்றைக்கி நைட்டு எல்லோரும் ஒன்றா இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கலாம். அப்படி தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. வீடியோ மேலும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ். ஒரு கிழிச்சு பார்த்தாலும் சின்னோண்டு தெரிஞ்சுதா, அப்படி இல்லைன்னா என்னன்னு தெரியல. உள்ளார வர முடியல, உள்ளார வந்து ரிமோட்டு ஒரே ஒரு தடவை தான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இங்கே வச்சுட்டேன். நான் அதோட சாத்திதம்மா இருக்குது. நான் தான் சொல்லல, பார்த்துருப்பாரு. நான் படுத்த உடனே நான் அந்த கதவை திறந்தது பார்த்தியா, அப்போ இது உள்ள வந்துட்டு இருக்கும். நான் லைட்டை போடாம தானே நான் உள்ள இப்படியே நான் வந்துட்டு அபியை பார்த்தேன். சரி இவன் சொன்னால அபி பக்கத்தில் கருப்பாக படுத்துருக்குன்னு சொன்னால, சரி நான் அபியை பார்த்தேன். ஒரு தலைகாணி போட்டு இன்னும் 4 அகலத்தில் படுத்துருக்குது. இது ஒரு ஒவ்வொன்றே இது 4 அகலத்தில் படுத்துருக்குது. இது மயிறு அப்படி நேரத்துல முடிச்சு பாக்குறேன், திரும்பியா இங்க படுத்துன்னு நாங்க படுத்துன்னு தலைகாணி சைட்ல கால் பண்ணேன். இப்படி பார்த்தேன். இந்த கதை வாடி பண்ணி வந்துச்சு, டப்புனு மூடுது. சரி வேந்து பார்ப்பேன் நான் இல்லையா அப்படின்ட்டு டக்குனு பொறுமாவே எடுத்து வச்சுட்டு நான் வேணுதான் படுத்துனா எதுக்கு தேவலாம் பார்க்கலன்ட்டு நான் இந்த கதை இது இப்படி திறந்துருச்சு. இப்படி திறந்துருக்குது. நான் சொல்றது கேளு. அப்புறம் நம்ம டாப்பால் போடல, படுத்துட்டோம். சுனிலெல்லாம் போயிட்டு அப்புறம் படுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த கதவை இங்கேருந்து கவி அப்படின்னு வருவா பாரு, அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டு இந்த கதவு இப்படி திறந்துச்சு. அது எத்தனை மணிக்கு அப்பா? இந்த கேப் தெரிஞ்சுதான் இருக்கு. இந்த கேப் தெரியுது படுத்துமே. நான் இந்த பக்கம் மூச்சு வச்சுன்னு அது எத்தனை மணிக்கு? படுத்து உடனே தான். அப்புறம் கொஞ்ச நேரம் நானும் இருட்டிலே எழுந்து பார்த்தா கவி படுத்துருக்கான். என்ன படுத்துருங்க இந்த கதவு அதே பார்த்தேன். அது பார்த்துட்டு வரும்போது பார்த்தேன். இந்த காப்பால இப்படி போட்டுட்டு இப்படி காப்பால போட்டோம். பார்த்து அப்படியே படுத்தேன். அதுக்கு ஆமா இதுக்குள்ள வந்துருக்குமா, இதுக்குள்ள வந்தால் காப்பால போட்டு அது ஏன் கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு பார்த்துக்கிறேன். அப்பெல்லாம் நான் போயிருக்கிறேன். அதுதான் சொல்றாரு. நீ சரி அப்படி நானே அப்பா அந்த டைம்ல என்ன தோணுதோ அதான் பண்ண முடியும். அப்புறம் அந்த நேரத்தில் என்ன தோணும், அப்புறம் பார்க்கணும் தான் தோணும், எப்படி தோணும். அப்புறம்
இல்ல நீ காலைல எடுத்துட்டு போனே பரிசா அதான் உள்ள போனா பார்த்தா அந்த சத்தம் ஒன்று கேட்டு ஆனால் ரிமோட்டு காலிலேருந்து நைட் வரைக்கும் ஏன்ட்டு தான் இருந்தது. நைட்லேருந்து காலிலேருந்து ஏன்ட்டு தான் இருந்தது ரிமோட்டு. அதான் ஒருத்தவங்க பார்த்தா தான் தெரிய வருதுன்றேன் நான். மதியம் அந்த மாதிரி கேட்டுச்சாமா ஃபோன் பண்ணி கேட்காத பரிசு தான் கேட்டுச்சு நான் போய் பூனை அது பார்த்துட்டு பார்க்குறேன் பூனை நீ இந்த வீடு மாற்றினா கூட மாற்றிடலாம். வீடு மாற்றி நீங்கள் இருந்து போயிட்ட மறுபடியும் அங்கேயே அதேமாரி இருந்தால் என்ன பண்ணுவா? மறுபடியும் அங்கே வீடு மாற்றிடுவா? என்னன்னு தெரியாமல் எதுவுமே பண்ணக்கூடாதா? என்ன சொல்கிற? முகமெல்லாம் ஒரு மாதிரி வேறுமா இருக்கு வேதாளமாக தூக்கவே இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நைட்டு இருக்கு நீங்கள் ஒரு நைட்டு என்ன வந்து பார்ப்போம். மேலே கிடையாது இப்போ மேலே இல்லையா? வீட்டில் இருக்குது. வீட்டு காலி பண்ணிட்டு போயிடுவா.